வணக்கம் நண்பர்களே. அடுத்து நான் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இப்போது ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு காணொலி தான் இது. டிஎன்பிசியில் வருகின்ற நோட்டிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்கமிங் டேஸில். ஸோ அவங்க ஆனுவல் பிளானிலே போட்டிருந்தாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்லாம் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதுக்கு ஏற்றாப்ப டைம் ஷெடியூல் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிசியில் வந்து வேரியஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. டெக்னிக்கல் எல்லாமே வைக்கிறாங்க, டிப்ளமோ ஐடி தரத்தில் வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு பிகினிங் என்ன வரும்னா குரூப் 1 வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் வருங்க. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜூன் வந்து வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் எழுதக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் வந்து ஏப்ரல் 25 வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 3 மந்த் தான் இருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நவம்பர் வந்து 2024 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓரளவு தமிழில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுது. இப்போ வந்து ஒரு 3 மாதம் இருக்கு, நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண அச்சீவ் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு வருஷம் முள்ளா படிச்சு கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. ஜஸ்ட் 3 மந்த் மட்டும் படிச்சு போறவங்க தான் இருக்கலாம் செய்யறாங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க நினைச்சா எல்லாமே சாத்தியமே. ஸோ டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றதா இது ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறது இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரிதான். குரூப் 4 வந்து ஏப்ரல் 25 அது நோட்டிபிகேஷன் வருது. அது ஜூலை 13 வந்து எக்ஸாம். அப்புறம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட். சரிங்களா? இது வந்து டிகிரி, அதாவது பிஇ பிடெக் ஐடி அந்த மாதிரி கேட்டகரியில் மே 7 வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. 21 ஜூலை வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து மே 21 வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 4 எக்ஸாம். சரிங்களா? கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஐடி லெவல்ல வந்து ஜூன் 13. ஸோ இந்த இதுல தான் டிஎன்எஸ்டிசி டெக்னிக்கல் ஜாப் இன்க்ளூட் ஆகுதுங்க. டிஎன்எஸ்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இதுல வந்து இன்க்ளூட் ஆகுது. பிளஸ் வந்து குடிசை மாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, ஆவில் போன்ற இதர தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே டிப்ளமோ ஐடி ஸ்டாண்டர்ட்ல இந்த நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும், பிளஸ் வந்து ஜெனரல் ஸ்டடிஸும் தமிழ் இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ஜூன் 13 வந்து கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 28 வந்து எக்ஸாம். அப்புறம் குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 15 வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. 28 செப்டம்பர் வந்து பிரிலிமினரி எக்ஸாம் போட்டிருக்காங்க. குரூப் 5 சரிங்களா? குரூப் 5 வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 7 வந்து நோட்டிபிகேஷன் வருது. டிசம்பர் 21 வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இப்போ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளான் பண்ணலாம். ஸோ நம்ம எந்த எக்ஸாம் தயாராகலாம் அப்படிங்கிற ஸ்டேட் லெவல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள டேட்டாங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாமே டிஎன்பிசி சைட்லேயே அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாமே இருக்கமே, நமக்கு ஒரு ஏதாவது ஒரு ஷெடியூலோ நோட்டிஃபிகேஷன் வர்றது தெரிஞ்சால் நம்ம இப்போ வந்து தயாராக நினைக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இது தேவை அப்படின்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். இது சம்பந்தமாக டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.